குட் மார்னிங் காய்ஸ். 365 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 29வது நாள். காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரத்துக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 3000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறப்பறம் இன்னைக்கு மல்டிபிள் ஆகி கோடி வந்துருமோ அப்படின்ற ஒரு ஆசையில் அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காண்டி பேங்க் கிளம்பி ஆர்வமாக போயிட்டு இருந்தேன். பேங்க்குள்ள செம்ம ஜாலியாக போய் விசாரிக்காண்டி போயிட்டு இருந்தேன். என்ன ஸ்பீடில் உள்ள போன ஸ்பீடில் அப்படியே வெளியே வர மாதிரி சம்பவம் ஆயிப்போச்சு. அவங்க உள்ள போனோடனே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பார்த்துட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீரீஸ்லாம் இப்போ அக்கௌண்ட் நம்பர்ஸ் வரதே கிடையாது, எங்களால் இதை செக் கூட பண்ண முடியாது, நீங்கள் எந்த பேங்க்ல எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த பேங்க்ல போய் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குரங்குலேருந்து எப்படி மனுஷனா மாறுறன்ற கதை தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த லுக் எப்படி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்துட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தீங்க அப்படின்னா அப்படி லுக் மாட்டிடுச்சா எப்படி கை சூப்பராக இருக்குதா? சரி, ஓகே, ரைட்டு கைஸ். அப்புறம் என்ன, மணி 6 மணி ஆகிவிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பால் பொங்குற நேரம், அதனால் பாலை சுட வச்சு பொங்க வச்சு குடிச்சு விட்டு அங்கிருந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம 6:50 மணி ஆகிவிட்டது. அதனால அலசம்பிள் ஆகி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இப்படின்னு ஸ்டைலிங்காக போசிங்க போட்டு ரெடி ஆகிட்டு உக்காண்டேன். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இன்னைக்கு நோ ட்ரேடிங் டேவாக போச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக இதே கூத்தா போயிடுச்சு கைஸ். வழக்கம் போல் ட்ரேடே பண்ண முடியல இப்போலாம், என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன்காண்டி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சூப்பராக அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சு அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ப்ரொஃபைல் பிக்சரில் ஃபேஸ் வந்து க்ளீனாக தெரியணும், அந்த ஃபோட்டோ தான் எடுக்குன்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. பட் இந்த விஷயம் எனக்கு முதலே தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டாவது இன்னொரு ஃபோட்டோ வச்சு ட்ரைலிங்க்கு சும்மா கொடுத்து விட்டு பார்த்தேன். அதே நான் பார்த்தா வெரிஃபை அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்ரூவ் ஆனால் நல்லது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பிகாஸ் இதுக்கப்புறம் நான் அந்த டிபியை சேஞ்ச் பண்ணணும்னா இதுக்கு 3 நாள் ஆகும். அது மட்டும் கிடையாது, அந்த டிபி என்னுடைய ஆதார் கார்டோட மேட்ச் ஆகணுமா. ஆதார் கார்டோட எந்த ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரோ மேட்ச் ஆகும்? என் ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் பண்ணி இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கான்னு கண்டுபிடிதான்னு கேட்டால் அப்படி ஒருத்தர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லிடும். அந்த லெவலில் இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு, 3 நாள் இதே டிபியை வச்சு ஓட்ட வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி வழக்கம் போல் நம்ம மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். கேஃபேக்கு வழக்கம் போல் நம்ம பழைய ஆஃபீஸ் கேங் வந்துட்டாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் விட்டு கதை பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு 9:30 வரை டயத்தில் எடுத்தோம். வர இப்போல்லாம் வந்து இந்த கேஃபேக்கு நீ தான் ஓனரான்றவளை எல்லாரும் கேட்குறாங்க. நோ, தப்பு அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் இங்கே போய் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், கேஃபே மூற டைம் ஆகி போச்சு. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக சின்ன ஒர்க் இருந்துச்சு, கன்சல்டேஷன், அலைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு பார்ப்போமா.